அவங்க வந்து 2 கிடுக்காய் மட்டும் பொறுக்கிட்டு வந்துக்குவாங்க. ஏன்னா அதுதான் எனக்கு தேவைன்ட்டு. நம்ம என்ன பண்ணிடுவோம், 10 கிடுக்காயும் பொறுக்கிட்டு வருவான் வியாபாரம். இதுதான் பழங்குடிக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், வேறுபாடு. அப்ப இந்த பழங்குடிகள் என்பவர்கள் வந்து இப்ப நீங்க சொன்ன காலங்காலமாக அவர்கள் தான் இருந்தார்கள் என்று சொன்னா, அவங்க இந்த காடுகளை பார்க்குற பார்வை வேறு, நாமும் பார்க்குறோம். இதே பார்வை தான் வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணுறவங்க வந்துக்கிட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரமே அதுதான். இப்போ நிலம் சொந்தக்கார 3 ஏக்கரா இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே நான் பேட்டியில் சொல்லியிருக்கேன், கூலி வேலைக்கு வர்றவங்க இதில் ஒரு 3 ஏக்கர்லாம் இருப்பாங்க, அங்கே ஒரு 3 ஏக்கர், அங்கே அப்படி எல்லாம் இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டும் அவங்க தங்களுடைய உழைப்பை விற்பவர்களாக போகிறாங்க. இப்போ எல்லாருமே நிலம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நிலத்துக்கானவங்களை மட்டுமே தான் பார்க்குறாங்களே தவிர அந்த கூலி ஆட்கள் இப்போ நிலம் எடுத்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் ஆயிரும், அவங்களுக்கு நஷ்டம் கிடைச்சிடும். கூலி ஆட்களுக்கு நில சொந்தக்காரர்கள் இல்லை. இந்த ஏறு வெயில்னு சொல்லிட்டு பணியே வந்து கேள்விக்குறியாயிருது இல்லைங்களா, ஜீவாதாரமே கேள்விக்குறியாயிருது. ஆமா, அதை பற்றி பெருசா யாரும் கவலைப்படுறது இல்லை. இப்போ நாம் அதை சொல்ல வரோம். நீங்கள் கேட்டீங்களா ஒரு கேள்வி, நிலம் இல்லாதவங்கள் பாடுன்ட்டு. நிலம் இல்லாதவங்கள் பாடு வந்து சொல்லான துயரத்தை அவங்க வந்து தாங்குறாங்க. ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இதை அப்படியே போகல, அவங்க வந்து ஒரு அனாதைகள் மாதிரி அப்படியே நகரத்தை நோக்கி வந்துடுறாங்க. இதெல்லாம் தான் அந்த நகரம் பெருத்து போகிறதுக்கு நிறைய